ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களில் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கின்றீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்க போரும் இன்னும் மிகுதியான நன்மைகளை அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருந்தாங்க. அவங்க வந்து 7 வருஷம் மேரேஜ் ஆகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பிள்ளைங்க கூட கிடையாது. அவர்கள் வந்து என்கிட்ட இந்த மாதிரி 2 பேரும் விருப்பப்பட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கணும், இவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ வந்து நாங்கள் 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அதால் நாங்கள் பிரியலாம் அப்படின்னு இருக்கிறோம் அப்படின்ட்டு வந்திருந்தாங்க. அப்போது நான் அவங்கள்ட்ட கேட்டேன், சரி எதுக்காக என்ன அப்படிலாம் கேட்கும் பொழுது அவர்கள் சில ரீசன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ கடைசியில் வந்து சரி உங்களுடைய எண்ணம் தான் என்ன கேட்குறீங்க, தெரிஞ்சுக்கிட்ட என்ன கேட்குறீங்க? அப்போ தான் அவங்க வந்து இல்லை எங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து நாங்கள் 2 பேரும் பிரியணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஆகிட்டு பிறகு அவங்கள்ட்ட உட்கார்ந்து அவங்கள்ட்ட பேசி அவங்க கடைசியில் அவங்க வந்து சரி உங்களுக்கு என்ன திருச்சிகளுக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது எங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கும், என்ன பண்ண தரல அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்துவனுடைய கடைசியில் அவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க வரவே இல்லை. மோஸ்ட்லி அவங்க நல்லா இருக்காருன்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவனுடைய சில நேரத்தில் வந்து மக்களுக்கு வந்து என்ன கேட்கணும் அப்படின்னே தெரியாமல் இருப்பாங்க. என்ன ஜெபிக்கணும், என்ன கேட்கணும். இன்று நற்செய்தியில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு வந்து கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய முதல் மாதத்தில் எஸ்தர் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். அந்த நாடை காப்பாற்றுறதுக்காக அவங்க இன்னொரு அரசங்கிட்ட போயிட்டு வேண்டணும். அவங்ககிட்ட போயிட்டு மண்டி போட்டு அந்த நாடை காப்பாற்றுறதுக்காக போய் கேட்கறதுக்கு முன்னே ஆண்டவர்கிட்ட வந்து அந்த சக்தியை கேட்குறாங்க. இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு, இந்த நாடை காப்பாற்றுறதுக்கு எனக்கு அந்த ஞானமும் அறிவு கொடுங்க அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி கடவுள் ஒன்று கொடுக்குறாங்க. இன்று வந்து கேளுங்கள் கொடுக்கப்படும். எதை கேட்கணும்? நம்ம கேட்குறதெல்லாம் என்ன அப்படின்னா எல்லாமே ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது தான். எனக்கு பணம் இருந்துச்சுன்னா நான் இதெல்லாம் செஞ்சுருவேன், எனக்கு பணம் இருந்தால் போதும், எனக்கு பணத்தை வந்து கொடுங்க அப்படின்னு. இல்லை சில பேர் பணம் இருக்கிறவங்க வந்து அதிகாரம் கேட்பாங்க. ஏன்னா மற்றவங்களை டாமினேட் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போல்லாம் வந்து நிறைய பேர் பொலிட்டிஷியன்ஸ் நம்ம இந்தியாவில் ஏன் பொலிட்டிஷியனாக சேர்றாங்கன்னா அவங்க பணத்தை காப்பாற்றுறதுக்காக பொலிட்டிஷியன் பவரில் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பவர் இருந்தால் பணத்தை காப்பாற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக. அது மோசமான ஒரு நாடு நம்ம நாடு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு விளைவு. மக்கள் வந்து கேட்குறது வந்து பணமும் அதிகாரமும் பொருட்களை தான் கேட்குறாங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்க? லிஸ்ட்டே வச்சுருக்கீங்களா? ஓகே. கிறிஸ்தவனுடைய நம்ம எது கடவுள்கிட்ட கேட்கணும்னா பரிசுத்த ஆவியுடைய அருள் நம்ம கேட்கணும். இப்போ நான் வந்து ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேன்னா எனக்கு என்ன தேவை? பணம் இருந்தால் எல்லாமே சாதிக்க முடியுமா? கோவிட் டைமில் வந்து நாங்கள் மொத்தம் ஒரு 4005 பாடிஸ் நாங்கள் பரி பண்ணோம். அதில் வந்து ஒரு 100க்கு மேலே ஜனங்க வந்து நிறைய பணம்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் பரியல் பண்ண முடியும், இது வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எவ்வளோ வச்சு தருது, அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? ஏன்னா நம்மளுக்கும் தெரியும் அந்த கோவிட் டைமில் நம்ம கூட சத்துருவோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் யார்கிட்டையும் நாங்கள் பணம் வாங்கலாம். அந்த சமயத்தில் வந்து நிறைய பேருக்கு
அந்த பணம் இருந்து கூட ஒன்றும் யூஸ் இல்லை. பேங்க்கு போக முடியல, பணம் வச்சுருந்தாங்க, அது ஒன்றும் யூஸ் பண்ணவும் முடியல. அப்போது மனிதர்கள் வந்து பணம் இருந்தால் எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்க பொழுது இந்த கோவிட் டைமில் ஒரு நல்ல ஒரு லெசன், பணத்தினால் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு. அது வந்து அந்த அறிவு வந்து நிறைய பேருக்கு வந்தது. அதனால தான் இப்போ நிறைய பேர் வந்து அப்ராட்ல வந்து நிறைய பேர் வந்து பணம் எதுக்கு பணம் அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி இருக்கா அது யூஸ் பண்ணணும் மற்றும் பிரிஞ்சு கொடுத்துருங்க போதும், நாளைக்காக நாளைக்கு பார்த்துக்கலாம். சில நேரத்தில் வந்து மக்கள் வந்து இந்த பொருட்களுக்கு தான் நம்ம கேட்குறோம். அந்த பொருட்கள் கேட்கறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் ஜீரோ தான். கிறிஸ்தவனுடைய பரிசுத்த ஆவியுடைய அருள் நம்ம கேட்கும் பொழுது கடவுள் நம்மளுக்கு வந்து அந்த ஞானமும் அறிவு கொடுப்பார். அதுதான் நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும். கேட்கும் பொழுது வந்து அது வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் வந்து அது பெனிஃபிட் ஆகும். நான் வந்து இப்போ என்கிட்ட பணம் வந்துச்சா நான் வந்து எல்லாருக்கும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன், அது நீ ஏன் பண்ணணும்? அது கடவுளே பண்ணிக்கிறாங்க இல்லையா? கிறிஸ்தவர்களே, கடவுள்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது முதல் குடும்பத்துக்கு நமக்கு என்ன வேணும்? ஒரு அமைதி வேணும், ஒரு சமாதானம் வேணும். இந்த ரெண்டு பொருட்கள் வந்து நீங்கள் பரிசுகிட்ட கேட்டிங்கன்னா கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். ரெண்டாவது வந்து தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள். எது நம்ம தேடணும்? இன்றைக்கி நிறைய பேர் வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தேடுறாங்க. மொபைல் இருக்கவங்க பார்க்கணும், ஏதோ தேடிருப்பாங்க அன்வான்ட் திங்ஸ். அந்த எது தேடணும் அப்படின்னா நியாயம் தேடணும், நியாயமும் நீதியை தேடணும். இதுதான் உண்மை. ஒரு மனிதனுக்கு தேவை இருக்கிறது வந்து நியாயம். இந்த நாடு பாருங்க எவ்வளோ கெட்டு இருக்குது. ஏன்னா எங்கேயுமே நியாயம் கிடையாது. நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் கூட நியாயம் கிடையாது, திருச்சபையில் கூட நியாயம் கிடையாது. சில நேரத்தில் வந்து சில இடத்துல ப்ரீஸ்டுக்கிட்ட பிஷப்கிட்ட நியாயமே இருக்காது. அவங்க வந்து எவ்வளோ சப்ரஸ் பண்ணுவாங்கன்னா அது சொல்லவே முடியாது. கிறிஸ்தவனுடைய அப்போ கோயிலில் கூட நியாயம் இல்லை, அப்போது நாட்டிலையும் நியாயம் இல்லை. அப்போ எங்கே தான் போதும்? அப்போ நம்ம எது நம்ம தேடி போகணும் அப்படின்னா கேட்கணும்னா நியாயத்தை தேடணும். எங்கெல்லாம் நியாயம் இருக்கோ அங்கே கடவுளுடைய பிரசன்னம் இருக்கும். கடவுள் வந்து அந்த மக்களை வந்து விண்ணத்துக்கு சேர்த்துக்கொள்வார். இப்போ பாருங்கள், நேற்று நம்ம நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது மக்கள் வந்து ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் யாருக்கெல்லாம் நீங்கள் என்னென்ன செஞ்சு அதில் எனக்கே செய்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நியாயம். கடவுளுக்கு வந்து நம்ம மற்றவங்களுக்கு நம்ம செய்யும் பொழுது அது கடவுளுக்காக செய்கிறோம் அப்படின்னு. அப்போது ஒரு மனிதன் நியாயமாக இருக்கும் பொழுது தான் அவன் வந்து உண்மையான வாழ்க்கை அவன் வாழணும் அப்படின்னு அர்த்தம். மற்றும் உங்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படணும். எது தட்டணும்? அதுவா இல்லை தூசியா? நிறைய பேர் பைபிளில் வந்து அப்படியே புதுசாக வச்சுருக்கிறாங்க, அப்படியே நீட்டாக வருஷத்தில் ஒரு நாள் க்ளீனாக துணி போட்டு க்ளீனாக துடைச்சிட்டு அப்படியே நீட்டாக வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம அன்பியத்தில் போகிறோம்ல, அன்பியத்தில் நம்ம ஏதாவது வாசகம் ஏதாவது சொல்லணும் தேடுறேன் எங்கேருந்துனே தெரியல, ஃபுல்லாக தேடுறாங்க. ஏன்னா புதுசாக அப்படிங்கிற பைபிள். கிறிஸ்தவனுடைய நம்ம வந்து கடவுள்கிட்ட நம்ம எது தட்ட வேண்டும் அப்படின்னா கடவுளுடைய இதயம் தட்ட வேண்டும். கடவுளுடைய இதயத்தை தட்ட வேண்டும். கடவுளுடைய இதயத்தை நாம் தட்டும் பொழுது தான் அந்த இரக்கம் வந்து கடவுள் நம்ம மேலே இருக்கிறார். எப்பொழுதுமே நம்ம கடவுளுடைய இரக்கம் நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது அந்த இரக்கத்தின் மூலியமாக தான் நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே போய் நம்ம பரிசுத்தமாகி நம்முடைய நல்ல வாழ்க்கையை நம்ம வாழக்கூட முடியும். கிறிஸ்தவனுடைய என்னுடைய 2 விஷயங்கள் ஆண்டவர் இந்த நட்சத்திரம் சொல்கிறார். தீவிரவாதிகளாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் உங்கள் பசங்களுக்கே நீங்கள் நல்லது செய்யணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா அப்போ நீங்களே தீவர்கள் அப்படின்னா நீங்களே கெட்டவங்களாக நீங்களே வந்து நல்லது செய்ய விருப்பப்படுது. கடவுள்கிட்ட கேட்கும் பொழுது கடவுள் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உண்மை. கடவுள்கிட்ட வந்து நம்ம நல்ல விஷயங்களை கேட்கும் பொழுது அது கடவுள் நமக்கு எப்பொழுதுமே நமக்கு தருவார். எப்போதுமே நம்ம கடவுள்கிட்ட கேட்கும் பொழுது ஒரு திருப்தி அப்படின்றது ஒன்று கேட்கணும். இது வந்து எனக்கு போதும், இது எனக்கு போதும், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது நம்ம கேட்கும் பொழுது அந்த ஒரு வரப்பிரசாத கடவுள் நமக்கு கொடுப்பார். ரெண்டாவது வந்து ரொம்ப முக்கியமானது, பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இந்த நம்ம உலகத்தில் இருக்க எல்லா ரிலிஜன்லையும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலிஜன் கிறிஸ்டியானிட்டியில் வந்து இருக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இதுதான். பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இப்போ நம்ம நினைக்கிறோம் நம்மளே ஒருத்தர் மதிக்கணும், நம்மளுக்கு வந்து நான் உடல் சுகம் நல்லா இருக்கணும், இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நாம் என்னெல்லாம் மற்றவங்க நம்மளுக்கு செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறோமோ, வணக்கம் பண்ணணும், செல்யூட் அடிக்கணும், எல்லாம் பண்ணணும், அது நீ
நீயும் செய் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். மற்றவங்க நம்மகிட்ட வந்து கை கூப்பிடணும், ஓகே, அது நீ மற்றவங்க செய்யும் போதும் அப்படின்னு சொல்கிறார். மற்றவங்க வந்து நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் செஞ்சு சாரி அப்படின்னு நான் கேட்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுறோம். ஆனால் வந்து நான் வந்து அந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள் எப்படி இதுதான் கடவுளுடைய ஞானம். கடவுளுடைய ஞானம் வந்து பெற்றோர்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்கள், எவ்வளோ ஜனங்க அவங்க போயிருக்கிறாங்க, பாருங்கள் எவ்வளோ ஜனங்க ட்ராவல் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம் அவங்களுக்கு கிடைச்சது இந்த நற்செய்தி. இந்த நற்செய்தி தான் வரப்பிரசாதம், இந்த திருப்பலி தான் வரப்பிரசாதம். கடவுள் ஏற்கனவே நம்மளுக்கு இந்த அனுபவமும் ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. கடவுள் கொடுத்துருக்க அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்து அதை வந்து நான் பயன்படுத்த வேண்டும். கிறிஸ்துவர்களே, என்னுடைய நற்செய்தி வந்து ஒரு அழகான ஒரு நற்செய்தி. இந்த நற்செய்தி வந்து நம்ம உணரணும். நான் என்ன கேட்கணும், நான் எது கேட்டாலும் கடவுள் கொடுக்குறாரு, கரெக்ட். ஆனால் என்ன கேட்கணும்? ஞானமும் அறிவும் கேட்கணும், சமாதானமும் அமைதியும் கேளுங்க, அந்த மகிழ்ச்சியை கேளுங்க, மற்றும் அதே சமயத்தில் திருப்தியை கேட்கணும். இது போதும் எனக்கு அப்படின்ற ஒரு மனப்பான்மை கேட்கணும். அதே சமயத்தில் வந்து தேடணும். எது தேடணும் அப்படின்னா நம்ம வந்து உண்மையை தேடணும். சர்ச் ஃபார் த ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து எங்கே உண்மை இருக்குன்னே தெரியல. அந்த உண்மையை தேடணும். உண்மை எதுனா விவிலியம் தான். ஆண்டவர் இயேசு என்ன பேசுகிறது அதுதான் உண்மை. அதை தவிர வேறு எதுவுமே உண்மை கிடையாது. நம்முடைய வாழ்க்கை கூட உண்மை கிடையாது. ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் என்ன பேசுகிறது தான் உண்மை. அந்த உண்மையை தேடிக்கொண்டு நம்ம போக வேண்டும். மற்றும் அவர்கள் சொல்வது போல தட்டுங்கள், கடவுளுடைய இதயத்தை நாம் தட்ட வேண்டும், கடவுளுடைய வார்த்தைகளை நாம் தட்ட வேண்டும். பைபிள் எடுத்து பைபிள் படிக்கும் பொழுது அந்த கடவுள் நம்மளுக்கு அந்த உணர்வு நம்ம தருவார். இதெல்லாம் எங்கே நம்ம பகிர்ந்து கொள்ள முடியும்னு அன்பியத்தில் மூலியமாக தான் நம்ம பண்ண முடியும். அன்பியத்தில் நம்ம ஒன்றா சேர்ந்து அதை வந்து நம்ம செய்யும் பொழுது அங்கே வந்து நம்ம மற்றவர்களுக்கு நம்ம செபிக்கலாம். மற்றவங்க நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அதை நம்ம அன்பியம் வீட்டில் நம்ம வீட்டில் நடக்குது, அந்த அன்பியம் நம்ம வீட்டில் நடக்குது, நம்ம வீட்டை அப்படியே ஃபுல்லாக ப்ளஸ் ஆகிடுச்சு, பார்க்கலாம், நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படின்றாங்க. கிறிஸ்தவர்களே, எங்கெல்லாம் நீங்கள் கிறிஸ்தவர்களை நீங்கள் வந்து ஒன்றா கூட்டு உங்கள் வீட்டில் வந்து அவங்கள வந்து கடவுளுடைய வார்த்தையை பேசுறதுக்கோ கடவுளையே அறிந்து கொள்வதற்கோ அந்த நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுறீங்கன்னா கடவுள் உங்களுக்கு வீடை ப்ளஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து மற்றவங்களை வந்து சேர்த்துக்கிறது வீட்டில் அவனை இருக்கிறதுல பார்க்குறாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் வந்து மற்ற கிறிஸ்தவர்கள் உங்கள் வீட்டில் வரவே இல்லை. அந்த வீட்டில் வந்து என்ன பிளஸிங் வரும் அப்படின்னு கிறிஸ்தவர்களே, ஏதோ என்னுடைய திருவிழா நாட்களில் நாம் செவிப்போம். இறைவா, எனக்கு தேவை இருக்க ஞானமும் அறிவும் அமைதியும் சமாதானமும் தாழ்மை தாட்சியும் மற்றும் நான் என்னுடைய இயேசு திரையதயத்தை நான் ஏற்றுக்கொண்டு அவரோடு நான் வாழவும் மற்றும் நான் எப்பொழுதுமே உண்மையை தேடிக்கொண்டு நியாயத்தை தேடிக்கொண்டு வாழக்கூடிய ஆசிரியர் தரும்படி இந்த திருவிழில் மன்றாடுவோம்.